நம்முடைய ஆண்டவர் செயல்களிலே அவர் வல்லவராயிருக்கிறார். அவருடைய செயல்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத அதிசயமானவைகள் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சிருஷ்டிப்பை பார்த்தாலும் கூட ஒவ்வொரு காரியத்திலும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் எப்படி தோன்றக்கூடும் என்கிற நிலையிலே ஒவ்வொன்றும் தேவன் அவ்விதமாகவே சிருஷ்டித்திருக்கிறார். இந்த நாளிலே நாம் திருப்பிக் கொள்வோம் வேதத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனத்தை. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் யார் என்றால் அதிசயமானவர் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காரியம் இங்கே வெளிப்படையாக நமக்கு தெரிகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு இயேசு அதிசயமானவர், செய்கைகளிலே அவர் வல்லவர். அப்படியா இருந்தால் இயேசு அதிசயமானவர் என்றால் அவர் செய்கைகளிலே வல்லவராக இருக்கிறார். அவருடைய செய்கைகள் எப்படி இருந்தது என்பதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம், இந்த உலகத்திலே அவர் இருக்கும்போது அவர் பேச்சிலே அதிசயமானவராகவே இருந்தார். அவர் பேசுகிறதை கேட்டு இப்படிப்பட்ட ஞானம் எங்கே இருந்து வந்தது என்று சொல்லத்தக்கதாக ஆச்சரியப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய அன்பை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அன்பிலே அதிசயமானவராகத்தான் இருந்தார். அவரை கொலை செய்கிறதற்காக அடித்தவர்கள், அவரை நிந்தித்தவர்கள், அவருக்கு விரோதமாக சாட்சி சொன்னவர்கள், பேசினவர்கள் எல்லாரையும் கூட இந்த உலகத்திலே எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒரு மேலான காரியத்தை ஆண்டவர் செய்திருப்பாரே, ஆனால் அவர்களிடத்திலே அன்பு கூர்ந்தார், அவர்களை மன்னித்தார். நாம் பார்க்கும் பொழுது யூதாஸோடு கூட அத்தனை நேரமாக இருந்த போதும் கூட யூதாஸுக்கும் அவர் அன்பு காட்டினார். கடைசி வரைக்கும், உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் அன்பு காட்டுவேன் என்று சொன்ன விதமாக அந்த அன்பை அவனுக்கும் தெரிவித்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவர் இரக்கத்திலும் அதிசயமானவர் தான் இருந்தார். போகிறாங்க, ரோட்டில் அப்படி போகும்போது ஒரு விதவையின் மகன் என்ன செய்கிறான், மரித்து போனான். மரித்து போனவனை தாயார் அடக்கம் பண்ணுகிறதற்காக அழுது கொண்டே சுமந்து போகிறார். பார்த்த என் ஆண்டவர் என்ன செய்தார் என்றால் அவனை உயிரோடு கூட எழுப்பினார் என்று சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். அவர் கிரிகளிலே எப்பொழுதுமே அதிசயமானவராக இருந்தார். அற்புத அடையாளங்களிலே செய்வதிலே அவர் அதிசயமானவர். வியாதியஸ்தர்களை பார்த்த உடனே வியாதியஸ்தர்கள் மேல் இரக்கம் வைத்து அவர்களை குணப்படுத்துகிற அதிசயமானவராக இருந்தார். விசேஷமாக அவர் பிசாசின் பிடியில் இருந்தவர்கள், மனிதர்களால் விடுவிக்கப்பட முடியாதவர்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தவர்களை என் ஆண்டவர் விடுதலை செய்தார். அவர் அதிலே அதிசயமானவராக தம்முடைய வல்லமையை விளங்க செய்தார். இந்த மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, எகிப்திலிருந்து வரும் பொழுது நாள் ஒவ்வொன்றிலும் தேவன் அதிசயமான காரியங்களைத்தான் செய்தார். அவர்கள் அப்பத்தை கேட்ட போது வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அவர்கள் பார்த்தோன்னா ஆச்சரியப்பட்டார்கள், ஐயோ இது என்ன அப்படின்னாங்க. அதேவேளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் கேட்ட பொழுது ஒரு கண்மலை, அந்த கண்மலையை நீ அடித்தால் தண்ணீர் வரும் என்று சொன்னார். அப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை செய்தார். அவர்கள் இறைச்சி கேட்ட போது என்ன செய்தார்னா வனாந்தரத்தில் எங்கும் அவர்களுக்கு காடைகளை கொண்டு வந்து குமித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஆண்டவர் இந்த மாலை வேளையிலும் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயம் நடக்கலையே, அற்புதம் நடக்கலையே, ஒரு வல்லமையான செயலை நடக்கலையேன்னு சொல்லி இங்கே யாரும் சொல்ல முடியாது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். தொடர்ந்து அற்புதமான காரியங்களை செய்வார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, எனவே தான் வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படின்னா, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்கைகளை ஜனங்களுக்குள்ளே என்ன செய்யுங்க, பிரசித்தி
படுத்துங்கள் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவருடைய செய்கைகளை குறித்து ஜனங்களிடத்தில் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லுங்க அப்படின்னா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, வேதத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே அவருடைய மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை, அவருடைய அதிசயமான செயல்களை சொன்ன சிலருடைய காரியங்கள் எல்லாமே அவருடைய அதிசயமாக தான் இருந்தது. ஆனால் சில காரியங்கள் நாம் பார்ப்போமானால் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அதனாலே எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அல்லாமலும் அவர்கள் பயம் நிறைந்தவர்களாகி அதிசயமான காரியங்களை இன்று கண்டோம் என்றார்கள். எனது அதிசயமான காரியம், எப்படி அந்த அதிசயமான காரியம் நடந்தது அப்படின்னு சொன்னா, ஒரு திமிர்வாதக்காரனை 4 பேர் சேர்ந்து சுமந்துக்கிட்டே போறாங்க. போனா வீட்டுக்குள்ள போக முடியாது. அந்த கூரையை பிரித்து அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், அவனை அவருக்கு முன்பதாக இறக்கி வைத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த மனிதனை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நீ போ அப்படின்னாரு. போனோன்னு அவன் என்ன செஞ்சார்னா, படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். அந்த ஜனங்கள் எல்லாம் பார்த்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நாங்கள் இதுவரைக்கும் கண்டதே இல்லையே என்று சொல்லி முதலாவது அவர்களுக்குள்ளே ஆச்சரியம், 2வது அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்தது. இந்த செய்களை பார்த்தவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, தேவனையே மகிமைப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, இன்றைக்கு மாலை வெள்ளும் அதிசயமான காரியங்களை எதிர்பார்க்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த 4 பேரிடத்துல இருந்தது உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமே, ஆனால் தேவன் நிச்சயமாக அந்த காரியத்தை செய்வார். அதுதான் விசுவாசம். இவனை எப்படி இதெல்லாம் நடக்குமோ அதான் இதான் யாரும் எதுவும் கேட்கல. அந்த 4 பேரும் ஒருமனப்பட்டவர்களாக அவனை சுமந்து கொண்டு போனார்கள். ஐயா வீட்டுக்குள்ள போகலையே, சரி நான் திரும்பி போயிடுவோம்னு சொல்லலை. என்ன செய்தாங்கன்னு சொன்னா, அவனை எப்படியாவது ஆண்டருக்கு முன்னதாக கொண்டு போனால் நிச்சயமாக அவனுக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவர்கள் விசுவாசித்தார்கள். அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலேயே ஆண்டவருடைய வல்லமை விளங்கப்பட்டது. அதிசயமான காரியங்களை ஜனங்கள் எல்லாரும் ஆர்ப்பரிக்க தொடங்கினார். இன்றைக்கு மாலை கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற ஆச்சரியமான காரியத்தின் நிமித்தமாக உங்கள் உறவுகள், உங்கள் நண்பர்கள், உங்கள் இனத்தார் என்று சொல்லி அநேகர் ஆச்சரியப்படத்தக்கதான காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளையை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, நமக்கு தெரிந்த பிறகுதான் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், 9ஆம் வசனத்தில், அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியாது இல்லையா, பந்தி விசாரிப்புக்காரர்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, அந்த எல்லாரும் பேசுறதை கேட்டிருப்பாங்க, இப்படி நல்ல ரசத்தை கொடுத்துட்டாரு அப்படி இப்படின் போது இந்த பந்தி விசாரிப்புக்காரவங்க இருக்கிறாங்க இல்லையா, அதை முன்னு கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, இது எப்படி நடந்திருக்கும், எந்த விதத்தில் நடந்திருக்கும். ஏனென்றால் சாதாரண தண்ணியை தானே நாங்கள் ஊற்றினோம், அந்த தண்ணி எப்படி இப்படி ரசமாக மாறினது என்ற ஒரு பெரிய கேள்வி அவர்களுக்குள்ளே எழுந்திருக்கும் இல்லையா. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சாதாரண ஒரு தண்ணீரை அவர் ரசமாக மாற்றி அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்களுக்குள்ளே ஒரு ஆச்சரியத்தோடு கூட ஒரு கேள்வியோடு கூட தேவனை அவர்கள் மகிமைப்படுத்தி இருப்பார்கள். இன்றைக்கு மாலை கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, திராட்சை ரசம் என்கிறது கூட என்னன்னு சொன்னா நமக்கு சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை குறிக்கிறது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்படியா இருந்தா இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் சாதாரணமாக இருக்கிற ஒரு காரியத்திலே மகிழ்ச்சியை இழந்திருப்போமே, ஆனால் சந்தோஷத்தை இழந்திருப்போமானால், செயல்களிலே வல்லவர், அதிசயமான காரியங்களை செய்கிறவர் உங்கள் வாழ்விலும் என் வாழ்விலும் அதை செய்ய உண்மையுள்ளவராயிருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அது மட்டும் இல்லை, ஆண்டவர் செய்கிறத பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற புறஜாதியார் கூட வாயில் கை வச்சுக்குவான். எப்படி அப்படின்னு சொன்னால், 1 ராஜாக்களுடைய புத்தகத்தில் 18ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. நான் இப்படி பார்க்கிறேன், அதை கொஞ்சம் விவரமாக இப்படி சொல்கிறேன். எப்படின்னா, ஒரு பையன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், பார்த்துட்டு போயிட்டு அப்பாட்ட சொல்லியிருப்பான், எப்படி தெரியுமா, அப்பாப்பா நான் அன்னைக்கு போய் நின்று பார்த்தேன். எப்படின்னா, அந்த பாகால் தீர்க்கதரிசிங்க எல்லாரும் ரத்தம் ஓட அப்படி இப்படியெல்லாம் சத்தம் போட்டதுக்கு பிறகு இந்த எலியான ஒருத்தர் அவர் வந்து நின்னார். வந்து நின்று சொன்னார், இந்த பலிபீடத்தை செப்பனிடுங்க, அதுக்கு மேலே பழி வைங்க அப்படின்னு வச்சுட்டு தண்ணி ஊற்ற சொன்னார். நானும் பார்த்தேன், என்னடா நெருப்பு வைக்கிறதுக்கு தண்ணி என்னடா ஊற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கேட்டலும் போது நானே பார்த்தேன். அப்போ வானத்துலேருந்து என்னது
அக்கினி வந்து அதை பட்சித்தது என்று அவன் சொல்லியிருப்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, வானத்தில் இருந்து அக்கினி வந்து அதை பட்சித்து அந்த தண்ணீரை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போயிருக்குமே. ஆனால் என் ஆண்டவருடைய வல்லமை எவ்வளவு பெரிது என்று சொல்லி அளவிட முடியாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைக்கு மாலையில் கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம் ஆராதிக்கிற ஒரு தேவன் யார் என்று சொன்னா அவர் உயிரோடு இருக்கிறவர். நான் தான் ஒரு காரியம் கேட்டேன் அப்படின்னா, இந்த எல்லா மதமும் அப்படி இப்படி எல்லாம் ஒன்றும் போது அவர் கடைசியாக சொல்ற என்ன தெரியுமா, இந்த ஆண்டவருடைய கல்லறை மட்டும்தான் திறந்த கல்லறையாக இருக்கிறது. மற்ற இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை கல்லறை, எத்தனை பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அது மூடப்பட்ட ஒரு கல்லறை. ஏனென்றால் அவருடைய வல்லமை இன்றைக்கும் இருக்கிறது. அவர் மரித்தேன் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த மாலையில் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய உண்மையாக இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, பேதுருக்கிட்ட பிடிச்சி கேட்டா, பேதுரு நீங்க ஏதாவது அவரை பற்றி அதிசயமான காரியத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அவர் சொல்வார். என்ன தெரியுமா? வாசித்து பாருங்க, மாட்களும் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. 41ஆம் வசனம். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி, பெரிய அதிசயமா இருக்குது, பெரிய அற்புதமா இருக்குது. இந்த இவருடைய செயலை பார்க்கும்போது இவர் யாரா இருக்குமோ அப்படின்னு கேட்கத்தக்கதாக, ஏனென்றால் படகு கவிழத்தக்கதாக காற்று அங்கே இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடல் கொந்தளித்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த நிலையில் அவர் கூட பயந்து தான் இருந்திருக்கணும் அப்படின்னு தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் எழுந்து என்ன செய்தார்னா, காற்றை அதட்டினார். கடலை பார்த்து, இறையாதே, கொந்தளிக்காத அப்படின்னு சொன்னார். உடனே அதெல்லாம் நின்றுச்சு. நின்றோன்னே இவர் யாரோ தெரியல, இவ்வளோ பெரிய அதிசயமான காரியத்தை, அற்புதமான காரியத்தை இன்றைக்கு மனதுக்குள்ளும் ஒரு கொந்தளிப்பு இருக்குமே ஆனால், ஒரு காற்று உனக்குள்ளே வீசுமே ஆனால், அதை பார்த்து அடங்கு என்று சொல்லத்தக்கதான ஒரு தேவன் நம்முடைய மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அவரால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். வேற யாராலும் செய்ய முடியாது. எந்த மந்திர சக்தியாலும் செய்ய முடியாது. தேவன் ஒருவரே வல்லமை உள்ளவர். தேவன் சொல்லாகும், தேவன் கட்டளையிடாது நிற்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, ஜனங்கள் எல்லாம் சொல்லுகிற ஒரு சாட்சியை நான் உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். வாசிங்க, மாட்களும் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, இந்த புதிய உபதேசம் எப்படிப்பட்டது? இவர் அதிகாரத்தோட அசுத்த ஆவிகளுக்கும் கட்டளையிடுகிறார், அவைகள் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று தங்களுக்குள்ளே ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். எனது அவங்க பார்க்கிறாங்க, ஒரு அதிசயம் ஒன்று நடக்குது. எப்படின்னு சொன்னா, அசுத்த ஆவிக்கு கட்டளையிட்டு அசுத்த ஆவி கூட என்ன செய்யுது? கீழ்ப்படிது, ஓடுதான். அது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வேதத்தில் வாசித்து பார்ப்பீங்கன்னா 23, 24 வசனம் வாசிங்க. அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ, நசரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். என்னது? அங்க ஒரு ஜெபாலயத்தில் அசுத்தாய் பிடித்த ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் சொல்லுகிறான், அதாவது அவனுக்குள்ளே இருக்கிற ஆவி சொல்லுகிறது. எப்படி சொல்லுது அப்படின்னா, உம்மை இன்னார் என்று அறிவேன். யாருக்கு தெரியுது? ஆனால் ஜெபாலயத்தில் இருக்கிற விசுவாசிகளுக்கு கூட தெரியறதில்லை. அதுதான் பெரிய வேதனை. இன்னைக்கு பிசாசுக்கு தெரியுது இவர் யார் அப்படின்னு, இவருடைய வல்லமை என்ன என்று தெரியுது. எங்களை வேதனைப்படுத்தவா வர்றீங்க அப்படின்னு கேட்குது. ஏன்னா அவர் சொன்னால் இது ஓடியே ஆகணும். எவ்வளவு பெரிய வல்லமையான கிரியைகளை எப்படித்தான் நடத்தினாலும் இருக்க முடியாது. எனவே அது சொல்லுது என்னன்னா, இந்நாள்னு எனக்கு தெரியும் ஆண்டவரே. இன்றைக்கு மாலையில் கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. இப்படிப்பட்டதை நாங்கள் இந்த தேவாலயத்திலே பார்த்ததே இல்லையே, இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பார்த்ததே இல்லையே. ஆனால் இன்றைக்கு இவர் ஒரு வார்த்தை சொன்ன, அவனுக்குள்ளே இருந்த அசுத்த ஆவி ஓடினது என்று சொல்லி, அவர் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார் என்றும், பிணியாளிகளை குணப்படுத்தினார் என்றும், அதேவேளை அசுத்த ஆவியிலே பிடிப்பட்டவர்களை விடுதலை செய்தார் என்றும் வேதம் சொல்லுகிறது. என்றால் இன்றைக்கு உனக்கும் எனக்கும் விரோதமாக பிசாசான பல காரியங்களை செய்து, செய்வினை ஆவிகளோ அல்லது போனால் வேற எந்த காரியத்தையோ செய்திருந்தாலும் கூட அவைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த மாலை வேளையில் தேவன் அகற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார்.
அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்ப என்னன்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அதிசயமான காரியங்களை இந்த 4 மாதத்திலும் கர்த்தர் செய்தார். எத்தனையோ காரியங்கள், தேவைகள் இல்லாமல் இல்லை, ஆனாலும் கூட தேவன் அத்தனை நேரங்களும் தேவன் தம்முடைய கரம் இன்னது என்று நமக்கு விளங்க பண்ணினார். நம்மை ஆசீர்வதித்த தேவனுடைய கரம் இந்த மாலையில் நம்முடைய மத்தியிலே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் நீங்க பாத்தீங்கன்னா யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்துல நாம் வாசிக்கும் பொழுது 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தியடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்படுவதில்லை. என்னன்னா நல்ல திருப்தியா சாப்பிடுவாங்க, அப்படிதானே? கோழி, மீன் பொரியல், பிரியாணி, சிக்கன் மசாலா, ஆட்டுக்குருமா, அப்படிதானே? அதானே திருப்தியான சாப்பாடு இல்லையா? திருப்தியான சாப்பாடு தானே? ஆமென். அது இல்லை, சாப்பாடு கண்ணீர் இல்லாமல் சாப்பிடுகிறதுக்கு கர்த்தர் 4 மாதத்தில் நமக்கு கிருபை செய்தார். சாப்பாடை கொண்டு வச்சா சாப்பிட்றதுக்கு முடியாது, பார்க்கிறதுக்கு முடியாது, கண்ணீர், வேதனை, துக்கம் என்று இருக்கிற போது அவைகளை தேவன் எங்களுக்கு அனுமதிக்கவில்லை. என் ஜனம் வெட்கப்படாதபடிக்கு நான் பாதுகாத்துக் கொள்வேன் என்று வழி நடத்தினார் இந்த 4 மாதத்திலே. அதுதான் தேவன் நமக்கு செய்த அதிசயமான காரியம். நாம நினைக்கணும், ஆனால் நமக்கு வேதனைகள் இல்லாமல் இல்லை, நமக்கு கவலைகள் இல்லாமல் இல்லை, நமக்கு வியாதி இல்லாமல் இருந்ததில்லை. ஆனாலும் கூட இவைகளின் மத்தியிலே ஒரு திட நம்பிக்கை கர்த்தர் நமக்கு தந்தார். நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை கைவிடுகிறதில்லை, உன்னை விட்டு விடுகிறதில்லை என்று சொல்லி நம்மை வழிநடத்தினது நிமித்தமாகத்தான் நம்முடைய ஆகாரம் நமக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதனால நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 112ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கும் பொழுது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் பயப்படான், துர்ச்செய்தியை கேட்கிறதுனாலே பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி அவன் இருதயம் எதை நம்பி இருந்தது தெரியுமா? கர்த்தரை நம்பி இருந்தது. வியாதியா, பிரச்சனையா, தேவையா, அதா இதா என்னென்னமோ காரியங்கள் எல்லாம் வந்த போதும் கூட துர்ச்செய்தி கூட வந்திருக்கும். நாங்கள் உங்களுக்கு இது இல்லாமல் போயிடும், அது இல்லாமல் போயிடும், அப்படி இல்லாமல் போயிடும், இப்படி இல்லாமல் போயிடும். ஆனாலும் அவன் பயப்படலை. ஏன் தெரியுமா? அவன் கர்த்தரை நம்பி இருந்தான். தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை நம்பி இருந்தபடினால்தான் இவைகளை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு திட நம்பிக்கை உங்களுக்குள்ளே உண்டாயிருந்தது. இன்றைக்கு மாலையில் கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சங்கீதங்களுடைய புத்தகத்திலே 111ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை இவ்விதமாக நாம் வாசிக்கிறோம்: அவர் தம்முடைய அதிசயமான செய்கைகளை நினைவு கூறும்படி செய்தார். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் உள்ளவர். ஏன் இந்த மாலை வேளை என்ன செய்யணும் தெரியுமா? அவர் எனக்கு இப்படியெல்லாம் இந்த 4 மாதத்திலும் அதிசயமானவைகளை செய்தார் என்று நாம் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தணும். அப்பதான் நன்றியை தாராளமாக செலுத்தபடி ஆண்டவருக்கு சொல்லணும். ஐயோ, அவனும் சாப்பிட்டான், அவனும் காரில் போனான், அவனும் அப்படின்னா, இவனும் இப்படின்னா. இல்லை இல்லை, நானும் நீங்களும் எப்படி இருந்தோம் என்பதை, நம்முடைய சூழ்நிலைகள் எப்படியெல்லாம் வந்தது என்றும், அந்த நேரங்களிலே தேவன் நமக்கு அருளின கிருபை எப்படிப்பட்டது என்பதை நாம் தியானிக்க பழகணும், நாம் நினைக்க பழகணும். அப்பதான் தேவனுக்கு நன்றி உள்ளலாய் நாம் காணப்பட முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அவர் அதிசயமானவைகளை செய்தார் என்று நாம் நினைவு கூறணும். அப்படி நினைவு கூறின ஒருவரை நாம் பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிறோம் 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், இனி மேட்டிமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ என்று சொல்லுகிறாள். யார் தெரியுமா? அன்னாள். கண்ணீரோடு கூட இருந்தவள், வாழ்க்கையிலே வேதனையோடு கூட இருந்தவள், சொற்கள் தாங்க முடியாதபடிக்கு அந்த மனவேதனை, மன உளைச்சலோடு கூட காணப்பட்ட ஒரு பெண் சொல்லுகிறாள். எப்படி என்று சொன்னால், மேட்டிமையானவைகளை இனி பேசாதிருங்கள், அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவருடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் எப்படின்னா விசேஷித்தவைகளாக, வல்லமை உள்ளதாக, அது ஆச்சரியப்படத்தக்கதாக, அவைகள் அதிசயமானவைகளாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். இந்த மாலையில் கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, தொடர்ந்து அவ அங்க என்ன தெரியுமா சொல்றா? 1 சாமுவேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், பலவான்களுடைய வில் முறிந்தது, தள்ளாடினவர்கள் பலத்தால் இடைக்கட்டப்பட்டார்கள். ஒரு காலத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் தள்ளாடி தள்ளாடி நடந்த நாட்கள் உண்டு. ஆனாலும் கூட நம்மை பலத்தால் இடை கட்டினார்.
அந்த பலத்தால இடைக்கட்டி நம்ம இன்றைக்கும் கர்த்தருக்குள்ளே நிற்கவும் அவரை துதிக்கவும் செய்தார். இங்க நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா பலவான்களின் வில் முறிந்தது என்று போடப்பட்டிருக்கு. நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும். பலவான்களுடைய வில்லை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். எப்படி சொன்னா நீங்க சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 64ஆம் அதிகாரம் 3-5 வசனத்தை வாசிங்க. அவர்கள் தங்கள் நாவை பட்டயத்தை போல் கூர்மையாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள். என்னதான் தங்கள் நாவை பட்டயத்தை போல கூர்மையாக்கி. அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எதுவும் நடக்கக்கூடாதா அப்படின்னா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக நடக்கும். அநேக காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, குடும்பத்துக்கு, சபைக்கு விரோதமான அநேக காரியங்கள், பேச்சுகள் நடக்கும். அதான் வேதம் சொல்லப்படுது, உனக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனாலும் அந்த ஆயுதங்கள் உன்னை மேற்கொள்கிறதில்லை. ஏனென்றால் தேவன் உனக்கு பக்கபலமாக பாதுகாப்பாக இருக்கிறார். என்னது கூர்மையாக்குறாங்க? எதை? தங்கள் நாவை கூர்மையான பட்டயமாக்கி மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாலே தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் என்ன செய்யறாங்க? எய்கிறார்கள். அப்படி உங்க குடும்பத்தில் இப்படி, அந்த இடத்துல அப்படி, அந்த பிள்ளை இப்படி பல காரியங்களை பேசியிருக்கலாம். அந்த வார்த்தைகள் உங்களை நோகடித்து உங்களை நொந்து போன ஒரு நிலைமையிலே தள்ளி இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவ ஜனமே, நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் பொல்லாத காரியத்தை தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை என்ன செய்யறாங்க? வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார்? நாங்கள் இப்படி செஞ்சா இதை யார் பார்க்கிறது? யாருக்கு தெரியும்? நாங்கள் பேசுகிறது. ஆனால் வேதத்தில் போட்டிருக்கு எப்படி தெரியுமா? கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவன், கர்த்தர் எல்லாவற்றையும் கேட்கிற தேவன். உங்களுக்கு விரோதமாக பேசின காரியத்தை உங்கள் காதுகள் கூட ஒருவேளை கேட்டிருக்காமல் விட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய காதுகளும் கண்களும் கேட்டது, பார்த்தது. அதுதான் நம்முடைய ஆண்டவருடைய ஒரு காரியம். ஏன்னா உன்னை காக்கிறவர் உறங்குறதில்லை, உன்னை காக்கிறவர் உறங்குறதில்லை. அவர் எப்போதும் அப்படியே பக்கத்துல நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. என் பிள்ளைக்கு விரோதமாக என்ன நடக்குது, ஏது நடக்குது, எங்கேருந்து அம்பு வருது, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அந்த தேவன் நிமித்தமாகத்தான் எப்படிப்பட்ட சொற்களை நீ கேட்டிருந்தாலும் கூட அவைகள் அத்தனை முறிக்கப்பட்டது என்று சொல்லுவேன். எத்தனையோ அம்புகள் வந்தது, வீசி எறிந்து வந்தது. ஓ, நிர்மூலமானார்கள் என்று சொல்லத்தக்கதான ஒரு நிலைமை வந்தது. ஆனாலும் தேவன் நம்மை பாதுகாத்தார். அது அவருடைய அதிசயமான செயல், அற்புதமான செயல், வல்லமை உள்ள ஒரு செயல். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 140ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசித்து பாருங்க. 3ஆம் வசனத்தை வாசிங்க. சர்ப்பத்தை போல் தங்கள் நாவை கூர்மையாக்குகிறார்கள், அவர்கள் உதடுகளின் கீழ் விரியன் பாம்பின் விஷம் இருக்கிறது. 3-4 வாசிங்களே. கர்த்தாவே, துன்மார்க்கருடைய கைகளுக்கு என்னை நீங்களாக்கி கொடியவனுக்கு என்னை விலக்கி ரட்சியும். அவர்கள் என் நடையை கவிழ்க்க பார்க்கிறார்கள். எத்தனை? 5ஆம் வசனம். அகங்காரிகள் எனக்கு கண்ணியையும் கயிறுகளையும் மறைவாய் வைக்கிறார்கள். வழியோரத்திலே வலையை விரித்து எனக்கு சுருக்குகளை வைக்கிறார்கள். என்னது? டக்கு அப்படியே விழுந்தா அப்படி இழுத்து அப்படியே கட்டி தூக்கி என்ன செய்யலாம்? போட்டுடலாம். எங்கே? நமக்கு தெரிஞ்சவங்க வேலைத்தளத்தில் கூட அப்படி நடந்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உங்களுக்கு விரோதமாக மறைவாக உங்களை அவமானப்படுத்தத்தக்கதான காரியங்கள் நடந்திருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு நடந்திருக்கலாம். ஆனால் அவர்கள் மறைவாக வைத்த கண்ணியை அவர்களே விழும்படி கர்த்தர் செய்தார். அதுதான் இந்த 4 மாத்திரை கர்த்தர் செய்தது. அந்த தேவன் இன்றைக்கு முன்முள்ளவராகத்தான் இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் தாவீது சொல்லும்போது சொல்றான். எப்படின்னா வாசித்து பாருங்க, 12ஆம் சங்கீதத்தில் எப்படி போட்டிருக்கு?
இச்சகம் பேசுகிற எல்லா உதடுகளையும் பெருமைகளை பேசுகிற நாவையும் கர்த்தர் அறுத்து போடுவார். கர்த்தர் அறுத்து போடுவார். உங்கள் நிமித்தமாக கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். இன்றும் அதை செய்ய அவர் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நாங்கள் இப்படி செய்வோம், அப்படி செய்வோம், அதை செய்வோம், இதை செய்வோம் அப்படின்னு பெருமையாக பேசி உங்களுக்கு விரோதமான காரியங்களை கூட்டங்கூடி செய்திருக்கலாம். ஆனால் அந்த நாவுகளுடைய கிரியைகளை கர்த்தர் அறுத்தார். அந்த அம்புகளை கர்த்தர் உடைத்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வாசித்து பாருங்கள். யோபு சொல்கிறான். அதனாலே என்ன செய்கிறாருன்னு சொன்னால் யோபு 33:17 மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். எது ஏன் அர்த்தம் தெரியுமா? இனிமே பெருமையா உன் பிள்ளைக்கு விரோதமாக பேசக்கூடாது, என் பிள்ளைக்கு விரோதமாக பேசக்கூடாது அப்படின்றதுக்காக கர்த்தர் இந்த காரியத்தை செய்தார். இதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில வேளை உங்களோட வாழ்க்கையில் நடந்திருக்கும் இவைகள். அந்தந்த நேரங்களில் நீங்கள் எப்படி இவைகளிலிருந்து மீட்கப்பட முடியும் என்று நீங்கள் ஏதாவது யோசித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் மீட்கப்பட முடியாது, உங்களை மீட்டுக்கொள்ள ஒருவரும் இல்லையே என்று சொல்லி பெருமை பாராட்டினவர்கள் மத்தியிலே தேவன் உங்களுக்கு தம்முடைய கரத்தை கொடுத்தார். நீ அமிழ்ந்து போகிறதில்லை, உன்னை தூக்கி எடுக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் கொடுத்தார். அந்த நன்மையை கர்த்தருக்கு நினைத்து பாருங்க. ஏனென்றால் அது அவருடைய வல்லமையான செயல்களாக இருக்குது. அழைத்த தேவன் இன்றைக்கு முன்முள்ளவராக இருக்கிறார். அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகளாகவே இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படின்னா மனிதனுடைய ஒவ்வொரு செய்கைகளுக்கும் தேவன் பலன் வைத்திருக்கிறார், பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். நன்மையான செயல்களுக்கு நன்மையும் தீமையான செயல்களுக்கு அவர்கள் தீமையும் பெறுகிறார்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா யோபு 34:11 வாசிக்கும் பார்க்கிறீங்க. மனுஷனுடைய செய்கைக்கு தக்கதை அவனுக்கு சரிக்கட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிக்கிறார். அவனுக்கு என்ன செய்கிறார்? கர்த்தர் பலன் அளிக்கிறார். எப்படி அளிக்கிறாரு? மனுஷருடைய செய்களுக்கு தக்கதாக அவனவனுக்கு சரிகட்டி அவனவன் நடக்கைக்கு தக்கதாக அவனவனுக்கு என்ன செய்கிறாரு? பலன் அளிக்கிறாரு. நாம் நினைக்கக்கூடாது கர்த்தர் எதையுமே பார்க்கல, கர்த்தர் ஒன்றுமே தெரியாது, கர்த்தர் நான் செய்கிறது ஒன்றும் கவனிக்கலை அப்படின்னு பெருமையாக பேசுகிறவர்கள் பவர் நாம் பேசக்கூடாது. ஏன்னா கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் நுணுக்கமாக கவனிக்கிறார். நாம் ஒரு விபத்து வரப்போனால் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார்னு சொல்கிறோமே, அது எப்படி பாதுகாத்தார்? அவர் நம்ம மேல் கண்ணோக்கமாக இருந்தார், பார்த்தார், பாதுகாத்தார். அவ்வளோதானே? இல்லாட்டி போனால் என்ன நடந்திருக்கும்? அந்த நேரத்தில் கர்த்தர் தான் நம்மை பார்த்தார். அதே போல் நமக்கு தீங்கு வரும் பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறாரு. அப்படிப்பட்ட தேவன் நாம் தீங்காய் நடக்க முற்படும் பொழுதும் கூட கர்த்தர் அதை பார்க்கிறவராக இருக்கிறார். அதனால தான் காயின்ட்ட கேட்டார், எங்கே உன் சகோதரன் கேட்டார். எனக்கு தெரியாது சொன்ன. கர்த்தர் பார்க்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு சவுல் தாவீதுக்கு விரோதமாக ஓடிக்கிட்டு இருந்தான். கர்த்தர் பார்க்கிறார். இன்றைக்கு மாலையில் உனக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் நடக்கலாம், ஆனால் நீ செய்த காரியத்தையும் கர்த்தர் பார்க்கிறார் என்பதை மறந்துடாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்போ ஒவ்வொரு காரியத்துக்கும் கர்த்தர் என்ன செய்கிறார்னு சொன்னா பலன் கொடுக்கிறார். நீங்க வேதத்தில் பார்த்தீங்கன்னாக்கும் ரூத்துடைய புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். சரி, நமக்கு ரூத்தை பற்றி தெரியும், நகோமியை பற்றி தெரியும், ஓர்பாலை பற்றி தெரியும். ரூத்துடைய கணவன் மரித்து போனான், பிள்ளைகள் மரித்து போனார்கள். இப்ப என்ன நடக்குது? ரூத் இனிமே இங்கிருந்து சரி வராது, நான் எங்க வீட்டுக்கு போறேன் அப்படின்னு புறப்படுறா. புறப்படும் போது மருமக்கள் வர்றாங்க. வந்தா ஓர்பால் இடையில, சரி நீங்க சொல்றது நியாயமான காரியம்தான், நீங்க பேசுறதும் கர்த்தர் பேசுறது போல தான் இருக்குது அப்படின்ட்டு அவ போயிட்டா. ஆனா ரூத் என்ன செய்த தெரியுமா? அப்படி நடக்க மாட்டேன். என்ன இருந்தது என்றால் நன்றி உள்ள ஒரு உணர்வுள்ள ஒரு இருதயம் இருந்தது என்று சொல்லுவேன். என்ன? முதலாவது அவ தேவனுக்கு நன்றி உள்ளவளாக இருந்தாள்.
புறஜாதியான அவள் தேவனை கண்டுகொண்டாள் என்று சொல்லணும். அதனால தான் அவ சொன்னா, உன்னுடைய தேவன் என்னுடைய. என்ன உன்னுடைய தேவன் சொல்றதுக்கு இருக்கு? அவ செல்வ செழிப்பா இருக்காளா? எல்லாத்தையும் இழந்துதான் போயிருக்கா. கணவனை இழந்துட்டா, பிள்ளைகளை இழந்துட்டா, ஒரு பேர பிள்ளைல ஒண்ணுமே இல்லை. இப்ப இருக்கிற இடத்தையும் காலி பண்ற ஒரு நிலைமை. இதுல ஒரு தேவன் தேவையா? அவர் வல்லமை உள்ளவர் என்று சொல்ல முடியுமா? அவர் செய்கையிலே வல்லவரா? அதிசயமான காரியங்களை அப்படி இருந்தா இதெல்லாம் இழக்க வச்சிருப்பாரா? நாம அப்படித்தானே யோசிப்போம். கொடுத்தால் ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் என்ன செய்யும் என்றால், இவைகளை பார்த்து கேவலம் என்று சொல்லும். ஆனால் கர்த்தரை சரியாக அறிந்திருக்கிற ஒருவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவர்தான் என் தேவன் என்று சொல்லுவான். எப்படிப்பட்ட நெருக்கமான நேரங்களா இருக்கலாம், எப்படிப்பட்ட பள்ளத்தாக்குகளா இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாமே எனக்கு மாறாக நடந்தாலும் கூட என் தேவன் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், நான் அவரை பார்ப்பேன் என்கிற ஒரு தைரியத்தோடு கூட அவன் இருப்பான். அதனால தான் யோபு சொன்னா, எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஆனாலும் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் செல்வேன். என்னன்னா, என் வழிகளை அவருக்கு முன்பதாக ரூபகரணப்படுத்துவேன். ஏனென்றால் நான் அவரை பார்ப்பேன், அவர் என்னை பார்ப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, இன்னைக்கு ஆண்டரை தேடுறது எதுக்குன்னு தேடுறதா இருக்கணும். ஆண்டரை எதுக்காக நான் தேடுறேன்? ஆண்டர்கிட்ட ஏதாவது வாங்கிக்கிட்டா தான் தேடுறேன். இல்லை இல்லை, ஆண்டர் நான் அன்பு செலுத்த ஆரம்பிச்சா தேவன் எனக்கு எல்லாமே தருவார். நீங்க நினைச்சு பாருங்க கொஞ்சம், உங்க வாழ்க்கையில கர்த்தர் எத்தனை காரியத்தை அற்புதமாய் செய்திருக்கார். எந்த நிலையிலிருந்து கர்த்தர் உங்களை உயர்த்தினார் என்று சொல்லி பாருங்க. இந்த நிலைமைக்கு காரணம் யார் என்று சொல்லி பாருங்க. தேவன் இல்லாதிருந்திருந்தால் நான் இப்படி இருந்திருப்பேனோ என்று சொல்லி நினைக்காதீங்க. அப்பன்னா முதலாவது கர்த்தரை கனப்படுத்தினா, கர்த்தரை மேன்மைப்படுத்தினா, கர்த்தருக்கு நன்றி உள்ளவளா இருந்தா. ரெண்டாவது, வயது போன அவளுடைய மாமி உன்னை நம்பி இனி வந்து நான் என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுது, சகோதரி போனது போல நான் போகிறேன் என்று சொல்லல. அவளுடைய செய்கைகள் வித்தியாசமாக இருந்தது. நீங்க வேதத்துல பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா 11ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது எப்படி தெரியுமா? அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தையும் விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. எனது போவாஸ் சொல்லுகிறான், உன் புருஷன் செத்தது எனக்கு தெரியுமா, ஆனால் நீ உன் மாமிக்கு பாராட்டின தயவு, வயது போன அந்த தாய்க்கு நீ செய்த நன்மைகள், நீ காட்டின அந்த அன்பு எனக்கு தெரியும். நீ கர்த்தருடைய செட்டைகளுக்கு கீழே வந்தவ, உன் வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறது என்பதை நீ காட்டிட்ட, அதற்குண்டான பலனை நீ பெறுவ. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் வந்த உனக்கு நீ எல்லாத்தையும் வெறுத்துட்ட, நீ கர்த்தருடைய செட்டைகளின் கீழே வந்த. இப்போ உன் கிரியைகளை நான் பார்க்கிறேன், கிரியையில் நீ மேன்மையானவளாக காணப்படுகிறாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, நாம் எப்பொழுது நன்றி உள்ளவர்களாக இருக்கணும், அதே வேளையில் நாம் கனப்படுத்துகிறவர்களாகவும் நாம் காணப்படணும். ரெண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. நான் கர்த்தருடைய செட்டைக்குள்ள வந்துட்டேன் சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்ல, நம்முடைய ஒவ்வொரு செய்கைகளும் தேவனை வெளிப்படுத்துகிறதாக இருக்கணும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, அப்படியா இருந்தா இன்றைக்கு வாக்குத்தத்தமாக நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்வேன் என்றால், நீங்கள் வாசித்து பாருங்க. யாத்திராமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம். இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். நான் நிறைய பேருக்கு பிறந்த நாள் கூட இதுதான் நான் சொல்றது, நிறைய இடங்களை சொல்வேன். ஏன்னா எல்லா இதை விட எனக்கு சரியான பிடிச்ச ஒரு வசனம் என்னன்னா, வாசிங்க. 10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த யாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமென்.
எத்தனை பேர் சொல்றீங்க என்னோடு கூட கத்திருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும்னு? விசுவாசத்தோட சொல்றீங்களா? சொன்னதுக்காக சொன்னீங்களா? விசுவாசத்தோட சொன்னீங்க? எப்படி சொன்னீங்க? கர்த்தர் என்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். கர்த்தரின் குடும்பத்தில் செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். என் தேசத்தில் செய்கிற காரியம் பெரிதாக இருக்கும். என் சபையிலே செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும். என் பிள்ளைகளிலே செய்கிற காரியங்கள் பெரிதாக இருக்கும் என்று எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சத்தத்தையும் காண. முதல்ல என்னமோ விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், என்னென்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல. எத்தனையோ மதங்கள் இருக்கிறது, எத்தனையோ வழிபாடுகள் இருக்கிறது, எத்தனையோ காரியங்கள் இருக்குது. எதையுமே நீங்கள் ஆண்டவரோடு கூட கொண்டு ஒப்பிட முடியாது. எதையும் ஒப்பிட முடியாது. எந்த விதத்திலும் அவர்களை நிகர் என்று சொல்லத்தக்கதான ஒருவர் இல்லை என்று சொல்லுவேன். என் தேவன் மட்டும்தான் தேவன். அவர் மட்டும்தான் ஆண்டவர். ஒரு முறை ஒரு சகோதரன் என்னிடத்தை கேட்டார், என்னன்னா, நீங்கள் எப்போ பார்த்தாலும் உங்கள் கடவுளை மட்டும் அது பேசுறது தான் நான் இங்கே இருக்கிறேன், வேற என்ன பேசுறதுக்குண்ணா? இங்கே வந்து ஒரு பல சொன்னார், எப்போ பார்த்தாலும் நீங்கள் ஆண்டவர் உங்கள் ஆண்டவரை தான் பேசுவீங்க, என்ன ஆண்டவர் பேசுறது தான் நான் என்ன இங்கே எடுத்துருக்காரு. ஏன்னா அவர் ஒருவர் தான் ஆண்டவர் என்பது எனக்கு தெரியும். அருமையான கர்த்தர். அப்போ என்ன சொல்கிறாரு? இதோ நான் உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். அந்த உடன்படிக்கை என்னென்னா, அதிசயமானவைகளை எல்லாம் உனக்கு செய்வேன். அப்படி தானே? இன்றைக்கி கர்த்தர் உங்களோடும் கூட என்னோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கை என்ன தெரியுமா? இன்றைக்கி நேற்று பண்ணலை, அவர் எப்பயோ பண்ணிட்டார். அதை புதுப்பிப்போம். நாம் என்னென்னா, நாம் அவிசுவாசப்பட்டிருக்கோம், ஆனால் விசுவாசிப்போம். கர்த்தர் என்னோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறாரு. என் வாழ்க்கையில் அதிசயமானதை செய்வார், என் பிள்ளை வாழ்க்கையில் அதிசயமானதை செய்வார், சபையில் செய்வார், குடும்பங்களில் செய்வார், தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வார். அப்படின்ற ஒரு விசுவாசத்தோடு கூட இங்கே வாங்க. அதிசயமான காரியங்களை என்ன செய்வார்? நீங்கள் பார்ப்பீங்க. வருகிற நாட்களில் நீங்கள் விசுவாசிங்க. கர்த்தர் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துலேருந்து கேட்டாலும் கூட கர்த்தர் உங்களுக்கு செய்வார் என்று நான் சொல்லுகிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதற்காக நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் அவருடைய செய்கைகளை நாம் தியானிக்கணும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பாருங்கள். சங்கீதம் 143 அதிகாரம் 5 வசனம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளெல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். என்னது? பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உம்முடைய செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன். இந்த நாட்களில் கர்த்தரினை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்தின நாட்கள் இருந்து என்னென்ன காரியத்தை கர்த்தர் செய்தார் என்று நாம் தியானிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். அதை தியானிக்காமல் இருக்க வரையிலும் தேவனிடத்திலே நாம் எதையும் பெற்றுக்கொள்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன் தெரியுமா? நமக்குள்ள ஒரு சந்தேக கண்ணோட்டம் தான் இருக்கும். எப்போ பார்த்தாலும் சந்தேகம்தான் இருக்கும். அது நடக்காட்டின பாருங்கள், பெரிய தீர்க்கதரிசி யார்? எலியா. அப்படி தானே? பாகால் தீர்க்கதரிசி என்ன செஞ்சா? வெட்டி கொண்டு விட்டான் தானே? எப்படி கொண்டா? கர்த்தருடைய வல்லமை. அக்கினி எதனால வந்துச்சு? கர்த்தருடைய வல்லமை. அப்படியா இருந்தால் இவனுக்கு என்ன யோசிச்சிருக்கணும்? என் தேவன் இன்னும் உயிரோடு இருக்கான்னு தான் சொல்லணும். அப்படி தானே இருக்கும். அப்போ ஏன் இவன் கெபிக்குள்ளே போய் ஒழிஞ்சான்? ஏன் சூரச்செடிக்குள்ளே போய் ஒழிஞ்சான்? ஏன் சோர்ந்து போனான்? சாதாரணமான ஒரு எசபேல் பட்டயத்துக்கு பயந்தான். ஏன் 400 பேரை கொல்லும் போது அவனுக்கு பயம் இல்லாமல் இருந்ததே? அப்படித்தானே? அவங்க அத்தனை பேர் முன்னாலே இருந்து தனி ஒரு மனுஷனா சொல்றான், நீங்க போட்டு சத்தம் போடுங்க, அவர் தூங்க போயிருப்பார் எங்கேயாவது வேற அவ்வளவு பெரிய ஒரு மனுஷன் இப்ப பயந்து போயிருக்கா. ஏன் தெரியுமா? இதை மறந்து போனான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் செய்த சில பெரிதான காரியங்கள் இருக்கிறது. அவைகளை மறந்து போய் அற்பமான காரியங்களுக்கு கர்த்தரை இன்றைக்கும் சந்தேகப்படுறலாய் நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு மாலை வேளை முதலாவது செய்யுங்க தெரியுமா?
என்னென்ன காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்தாரோ அல்லது போனால் இந்த மேன்மையான காரியத்திலே உங்களை கொண்டு வந்து நிறுத்த நீங்கள் என்ன தகுதியுடையவர்களாக இருந்தீர்கள் என்பதை நீங்க யோசித்து பார்க்கணும். யோசித்து பார்த்து தகுதியற்ற எங்களையும் கூட தேவன் தகுதியுள்ளவர்களாய் மாற்றினாரே என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது கர்த்தருக்கு மகிமை செலுத்துவீங்க. அதுதான் அவர் செய்த அதிசயம். அப்ப என்ன நடக்கும்? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்ணீர் வரும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, நான் எங்கேயோ குப்பையில கிடந்த ஆண்டவரே, நான் எப்படியோ இருந்த ஆண்டவரே, ஆனாலும் இந்த மேன்மையான ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில செய்தீங்க, என்னை நீங்க உயர்த்தி வைத்தீங்க ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்ல எப்ப தெரியுமா நான் வரும்? இதை உணரணும், தியானிக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் தியானிக்க ஆரம்பிக்கணும். அருமையா, அதுக்கு என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள ஒரு இருதயத்தை தாங்க ஆண்டவரே. அது வராத வரைக்கும் என்னது? நன்றி உணர்வு உள்ள ஒரு இருதயம் இல்லாத எந்த ஒரு மனிதனும் கர்த்தர் செய்தவைகளை தியானிக்க முடியாது. அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றான், சங்கீதத்தில் பாருங்க, சங்கீதம் 119:27, உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தியருளும் அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். என்ன உணர்வுள்ளவனாக்கணும். அப்பதான் என்ன செய்ய முடியும்? நான் தியானிக்க முடியும் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்த முடியும். அப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுவார் அப்படி செய்யும்போது? மீகா 7:15 வாசிங்க. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். நீ என்னைக்கு ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள வந்தியோ அந்த நாள்ல இருந்து கர்த்தர் உனக்கு என்னென்ன அற்புதம் செய்தாரோ அதே மாதிரி உன்னை அற்புதங்கள்னாலே வழி நடத்துவேன். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நாளில் இருந்து என்னென்ன காரியத்தை உன் வாழ்க்கையில் அற்புதமாக செய்தேனோ அதே மாதிரி ஒவ்வொரு நாளிலும் உனக்கு அதிசயம் செய்வேன், அற்புதம் செய்வேன், என் பலத்த செய்களை நீ காண்பாய். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அவங்க புறப்பட்ட நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் அதிசயம். அதனால தான் மீரியாம் பாடும்போது பாடுறா, எப்படி தெரியும்? யாத்திரா 16 நாம் பார்க்குறோம், எப்படின்னா பெரிய காரியத்தை கர்த்தர் செய்தார். எப்படி செஞ்சார்னா, செங்கடலையே பிளந்தார், எங்களை நடக்க செய்தார் தரையா. அதுதான் ஒரு டீச்சர் ஒரு முறை சொன்னாங்களாம், அது 3 அடி தண்ணி தானே, அதில் நடக்கலாம். அங்கேருந்து ஒரு சின்ன பையன் சொன்னால் 3 அடி தண்ணியும் கர்த்தர் வற்றி போக பண்ணார், அதுதான் என் தேவன் அப்படின்னு சொன்னார். 3 அடி தண்ணியையும் வற்றி போக பண்ணார். இன்றைக்கு மாலை கூடி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அன்றைக்கு அவள் பாடுறா, மகிமையாய் வெற்றி சிறந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதிசயங்களை காண்கிறதல்ல, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வார். மகிமையான காரியங்களை செய்து வெற்றியாக அவரை கொண்டாடத்தக்கதாய் கர்த்தர் கிருபை உள்ள காரியங்களை நடப்பிப்பார் என்று சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால் செய்கைகளை நாம் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்ய விரும்பினாலும் சரி அத்தனை காரியத்தை நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் கர்த்தரை நம்பினா, கர்த்தரை விசுவாசித்தா கர்த்தர் அதிசயத்தை செய்வார். தொடர்ந்து எனக்கு அதிசயம் செய்வார்னா ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்க பழகணும். இன்றைக்கி நம்ம செய்ய வேண்டிய முதலாவது வேலை தான், கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீதிமொழிகள் புத்தகத்தில் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். என்னது? உன் செய்கைகள் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு நீ ஒப்புவி. என்ன செய்ய போகிறீங்க, ஏது செய்ய போகிறீங்க, எந்த காரியமாக இருக்கட்டும் கர்த்தருக்கு ஒப்புவீங்க. கர்த்தருக்கு ஒப்புவித்து அவருக்காக நீங்கள் காத்திருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் யோசனைகள் அத்தனையும் கர்த்தர் உறுதிப்படுத்துவார். உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு சரியான காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்திராத நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். எப்போ தெரியுமா? உங்கள் யோசனைகளை நீங்கள் ஒப்பு கொடுங்க. நான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் ஆண்டவரே, அதுக்கு நீர் என்ன செய்ய ஒப்பு கொடுங்க யோசனை. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்கிறான், சங்கீதம் 37:5, உன் வழியை முதலாவது கர்த்தருக்கு ஒப்புவை, அவர் மேல் நம்பிக்கையார், அவரே எல்லாத்தையும் என்ன செய்வார்? நீ என்ன யோசனை பண்ணி எதை செய்யணும், இப்படி செய்யணும், அதை செய்யணும்னு சொல்லி பல திட்டங்களை போட்டிருக்கலாம், அத்தனையும் கர்த்தருக்கு ஒப்புவித்து கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிரு, கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஏனென்றால் அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். செய்கையிலே வல்லமையுள்ள அவர் அதிசயமான காரியங்களை செய்கிறார். அப்படி அந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அவர் ஆலோசனை அதுக்கேற்றபடி கொடுப்பார். இந்த நேரத்தில் இதை செய், இந்த நேரத்தில் இங்கே போ, இதை இப்படி செய்யாதே என்று சொல்லுகிறதுக்கு தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். தாவீதுக்கு சொல்லும்போது சொன்னார், நீ பாளையத்தில் போய் நீ என்ன செய்யணும், நீ அப்படியே ஒரு சைடில் இரு,
அந்த இரைச்சலின் சத்தம் கேட்கிற போது நீ எழுந்து வா. அப்படித்தானே சொன்னார். அந்த இரைச்சலின் சத்தம். அப்போ என்னென்னா அந்த நேரத்தில் ஒரு காற்று அடிக்கப்படணும். அது யாரால் தாவீதால முடியுமா? கர்த்தர் தான் அதை செய்யணும். அப்படியே சத்தம் கேட்கும்போது கர்த்தர் பாளையத்தில் வெற்றி கொடுத்திருந்தார். உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல என்பதை மட்டும் புரிந்துகொள். உன் நினைவுகளை விட அவர் நினைவுகள் பெரிதாக இருக்கிறது. பூமிக்கும் வானத்துக்கு எவ்வளவு உயருமோ அப்படியே உன்னை குறித்தும் என்னை குறித்தும் தேவனுடைய நினைவுகள் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, எரேமியா தீர்க்க தரிசன புத்தகத்தில் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கிரியைகளுக்கு தக்கதாகவும் அவர்கள் கைகளின் செய்களுக்கு தக்கதாகவும் பதில் அளிப்பேன். உங்கள் ஒவ்வொரு கிரியைகளுக்கு தக்கதாகவும் உங்களுடைய கையின் பிரயாசங்களுக்கு தக்கதாகவும் கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று சொல்லுகிறேன். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய கரத்தை நீங்கள் காண்பீர்கள். இத்தனை மாதம் கர்த்தர் நடத்தி வந்தார். இனி நடத்துகிற ஆச்சரியமான பாதையும் அப்படியே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் யோபு சொல்லும்போது சொல்கிறாரு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் யார்? அவரால் மட்டும்தான் முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆராய்ந்து முடியாத, எண்ணி முடியாத, அதிசயமான, அற்புதமான பெரிய செயல்களை, வல்லமையான செயல்களை செய்ய தேவன் ஒருவர் மட்டும்தான் முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அப்போ ஆண்டருடைய கேள்வி என்ன தெரியுமா கேட்குறாரு? இன்றைக்கி மாலைவில் அப்படி இப்படி சந்தேகத்தோடு இருக்கிற ஆளை பார்த்து கேட்குறாரு. வாசிங்க எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? யார் கேட்கிறா? கர்த்தர் தான் கேட்கிறாரு. இன்னைக்கு சந்தேகத்தோடு உட்கார்ந்து இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, அந்த சந்தேகத்தோடு இருக்கிறவர்களை பார்த்து கேட்கிறது, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? சாராள் நகைத்தாள். இதெல்லாம் என்ன? இப்படி பிரசங்கம் எத்தனையோ பிரசங்கம் கேட்டுட்டோம், அப்படிதானே? இப்படி பிரசங்கத்தை எத்தனையோ கேட்டுட்டோம். இதில் என்ன ஒன்று புதுசு? ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் பங்கெடுங்க. நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம்ல. நான் சாராள்கிட்ட கேட்டார், என்ன நீ நகைக்கிற அப்படின்னு கேட்டார். சி நான் அப்படியெல்லாம் நகைக்கலையே. இப்போ உள்ளத்தில் நகைச்சவங்களும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் நகைக்கலைன்னு. தேவனால் எல்லாம் கூடும். இது மனுஷனால் கூடாது தான், தேவனால். ஆண்டு கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில், உன் சபையில், உன் பிள்ளை வாழ்க்கையில், உன் தேசத்தில், உன் பெற்றோருடைய வாழ்க்கையில், உன் சகோதரருடைய வாழ்க்கையில் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? இன்னைக்கு எத்தனை பேர் சொல்கிறீங்க, ஆண்டவரே உம்மால் எல்லாம் செய்ய முடியும்னு? அதனால தான் நீங்கள் வேதத்தில் பார்ப்பீங்கன்னா 32ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பதில் எப்படி இருக்குது? கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகா பலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நீர் எல்லாம் செய்ய வல்லவராயிருக்கிறீர், என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர் அப்படி நாம் சொல்ல ஆரம்பிக்கும்போது அவர் நாம் உயர்த்துகிறோம். அவரால் மட்டும்தான் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறோம். அந்த விசுவாசத்தை கர்த்தர் கனப்படுத்துவார். விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை மாலை வெள்ள கூடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, நீ தேவனுடைய வார்த்தை விசுவாசிப்பானா? அவர் சொல்கிறார், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது இருக்காப்பா? இல்லை ஆண்டவரே, உம்மால் எல்லாம் செய்ய முடியும். இவைகள் என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை, இவைகளைத்தான் நான் எதிர்பார்த்திருக்கிறேன், இவைகள் என் வாழ்க்கையில் நடக்கணும் என்று சொல்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உம்மாலே ஆகும், உம்மாலே ஆகும், நீர் சொல்ல ஆகும், நீர் சொல்ல ஆகும் என்று நீ சொல்லுவாய் என்று சொன்னால் தேவன் அதை நிறைவேற்ற உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னாகும்
அதை விட்டுட்டு கலகம் பண்ணக்கூடாது. ஆண்டுகிட்ட கலகம் பண்ணக்கூடாது. இதை விட்டுட்டு என்ன செய்யக்கூடாது, அதெல்லாம் முடியாதான்ற கலகம். நீங்கள் பாருங்கள், சங்கீதங்களுடைய புத்தகத்தில் 106 அதிகாரம் 21 வசனம். எகிப்திலே பெரிய கிரியைகளையும் காமின் தேசத்திலே அதிசயங்களையும் சிவந்த சமுத்திர தண்டையிலே பயங்கரமானவைகளையும் செய்தவராகிய 7 வசனத்தை வாசிங்க. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். அவர் செய்தது எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. அங்கே எத்தனையோ விதமான காரியம் நடந்தது. பார்வோனுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் கூட இருந்தது. அந்த தேசத்தில் கண்ணீருடைய சத்தம், அழுகையின் சத்தம் இருந்தது. கர்த்தர் வாதைகளை அனுப்பினார். எல்லாம் கண்ணால் பார்த்தவன், ஒவ்வொன்றையும் காதால் கேட்டவன். ஆனால் இப்போ என்ன தெரியுமா, சிவந்த சமுத்திரத்துக்கிட்ட வந்தோடனே முரண்படுகிறான், கலகம் பண்ணுகிறான். நாங்கள் எகிப்திலே இருந்திருந்தால் நல்லதாக இருந்திருக்கும், அங்கே புதக்குழி இல்லாமலாடா இங்கே கொண்டு வந்தேன்னு கேட்குறான். அப்படி தானே? ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவச்சனமே, உனக்கு முன்னாலாக பலவிதமான காரியங்கள் செங்கடலை போல இருக்கலாம். நீ கலகம் பண்ணாத. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறது என்ன தெரியுமா, நீ சும்மாரு, இன்றைக்கி நான் ஒரு அற்புதம் செய்வேன், இன்றைக்கி நான் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்வேன், உன் குடும்பத்தில் செய்வேன், தனிப்பட்ட வாழ்க்கையில் செய்வேன். ஏன் தெரியுமா, செங்கடலை பார்த்து நீ பயப்படாத. அது அலைகள் அப்படியே வரும், ஓஹோன்னு வரும், அதை நீ பார்த்து பயப்படாத. அதை நான் 2ஆக பிளக்க போகிறேன். நீ அதில் தான் நடக்க போகிற. நீ நடக்க போகிறத நீயே பார்த்து தேவனை மகிமைப்படுத்துவ. அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்ய இந்த மாலையில் உண்மையுள்ளவராக இருக்கிறார். கலகம் வேணாம். ஆண்டருக்கு விரோதமாக எதையும் நினைக்காதீங்க. சந்தேகப்படுகிறது போல தான் பிசாசு அநேக காரியங்களை விதைப்பான். எத்தனை நன்மை நாம் பெற்றிருந்தாலும் கூட அந்த சின்ன காரியம் கிடைக்காதுன்னு தான் சொல்லுவான். அதனால தேவனுக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறவர்களாய்த்தான் நாம் மாறுவோம். ஆனால் நாம் இடம் கொடுக்காதபடிக்கு பரிசுத்தாவியானவர் ஒரு பக்கம் இருந்து பேசுவார். பரிசுத்தாவியானவருக்கு இடம் கொடுங்க. இடம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை செய்யணும். அது நடக்கலையே போனா ஆண்டர் இன்னொரு வாசல் திறப்பார். அவர் சொல்கிறார், ஒரு வாசல் மூடனா இன்னொரு வாசல் திறக்க அவர் உண்மையாக. அவருக்கு 1000 வழிகள் உண்டப்பா, 1000 வழிகள் உண்டு. ஒரு வழி மூடலாம், மிச்ச வழியெல்லாம் திறந்து தான் வச்சுருக்காரு. அது இரும்பு தாழ்பால் போட்டிருக்கலாம், அதை கர்த்தர் உடைப்பார். உனக்கு விரோதமாக தடைகளை போட்டிருக்கலாம், கர்த்தர் உடைப்பார். உன்னை அதுக்குள்ளே அவர் என்ன செய்வார், நடத்தி கொண்டு போவார் என்று சொல்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளை, அன்பான தேவஜனமே, ஒரு தகப்பன் தன் மகனுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனையை உங்களுக்கு தெரியுமா? பாருங்க, 1 நாளாகமத்தின் புத்தகத்தில் 28 அதிகாரம் 9 வசனம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனத்தோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். எனது சாலமோனை பார்த்துட்டு தாவீது சொல்கிறான், நீ யாருன்னா ஞானமான குமாரனே, உன் பிதாவின் தேவனை நீ முதல்ல அறிந்து கொள். நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் எத்தனையோ அதிசயமான வல்லமையான செயல்களை என் ஆண்டவர் செய்தார்னு உனக்கு தெரியும். நான் உனக்கு எத்தனையோ காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். நீ அவரை விட்டுறாத, அவரை பற்றி பிடித்துக்கொள்ளு. நீ அவரை தேடுனா, நீ தேடுகிற ஒவ்வொரு நேரத்திலும் நீ அவரை காண்பாய். அவர் தம்மை உனக்கு வெளிப்படுத்துவார். நீ அவரை விட்டுட்டேன்னு சொன்னால் அவரும் விட்டுட்டு போயிடுவார். எனவே நீ அவரை தேடு, அவரை விட்டு விடாதே என்று சொல்கிறான். அப்போ கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து அறிகிற உன் இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி கொடுப்பார். நாம் எல்லாரும் எழுந்திருப்போமா?